அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். இப்போ ஷாபானுடைய மாதம் யௌமு ஷக் அன்னைக்கு தான் நம்ம மகிழ்வு தொழுதுக்கு பின்னால் பிள்ளைங்கள்லாம் போயிட்டு இந்த பிறை தர்றதுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ரமலானுடைய பெருநாள் வரை ஷவாலுடைய பிற பார்க்குற அன்னைக்கு போய் பள்ளிவாசலே ஒரு கூட்டமாக இருக்கும். எல்லா சின்ன பிள்ளைகளும் லேடிஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. இப்போ இந்த ரமலான் மாதத்தினுடைய நோன்பு வைக்கிறதுக்கும் பெருநாள் கொண்டாடுறதுக்கும் பிறையை பார்க்குறதுக்கு இவ்வளவு ஆர்வப்படுற நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய 11 மாதங்கள்லையும் அந்த ஆர்வங்கள் இல்லையே. அப்போ இது எப்படி சார்? மற்ற மாதங்களில் ஆர்வம் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் பிறையை அறிவதும் தெரிவதும் அவசியம்தான், எந்த மாதமாக இருந்தாலும். இங்கே கூட தாங்க சொல்லிங்க, நோன்புக்கு போய் பார்க்குறாங்க சிறுவர்கள் பெரியவர்கள் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த நோன்பு கூட அவ்வளோ பெருசாக பார்க்கறது இல்லை. பெருநாளைக்கு தான் அவ்வளோ ஆர்வமாக பார்ப்பாங்க. மகிழ்வு தொழில் விட்டு கூட பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஏன்னா இமாம் சலாம் கொடுத்த உடனே தக்பீர் சொல்லணும்னு சொல்லணும், அதுக்காக வேண்டி தொழுவாமலே போய் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அது ஆர்வம் காட்டுறாங்க. இந்த ஆர்வம் மற்ற நாட்கள் இல்லையே ஏன் அப்படின்னு சொன்னால் அது காரணம் இருக்குது. என்னன்னா, மற்ற நாட்களில் தெரிய வேண்டும் தான், ஆனால் தெரிவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில நாட்கள் இருக்குது, காலியார் அதை டிக்ளேர் பண்ணி அறிவிப்பார், தெரிந்து கொள்ளலாம். இது அப்படி இல்லை, கரண்ட்டில் செய்ய வேண்டிய வணக்கம். எது நோன்பு வைக்கிறதும் பெருநாள் கொண்டாடுறதும். அதனால தான் ஆர்வத்தோடு இதை செய்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மற்ற மதங்கள் தெரிந்து கொள்ளணுங்கிறது உதாரணம் சொல்கிறேன். ஹஜ்ஜு பெருநாள் மாதம்னு வச்சுக்கிறேங்க. அந்த பிறையும் தெரியணும் அல்லவா? ஏன் 9ஆம் நாள் அரபா நோன்பு, பிறை பெருந்தே தெரிஞ்சால் தானே 9ஆம் நாள் அரபா நோன்பு வைப்பீங்க. 10ஆம் நாள் ஹஜ்ஜு பெருநாள், பிறை பெருஞ்ச தெரிஞ்சால் தானே 10ஆம் நாள் நீங்கள் பெருநாள் கொண்டாடுவீங்க, ஹஜ்ஜு பெருநாள் கொண்டாடுவீங்க. அப்போ தெரியணும் தானே. சரி, முஹர்ரம் மாதம் ஆஷூராவுடைய நோன்பு வைக்கணும் பிறை 10. முஹர்ரம் பிறை 1 எதுன்னு தெரிஞ்சால் தானே 10ஆம் நாளில் நீங்கள் நோன்பு வைக்க முடியும். தாசுவா 9ஆம் நாள் நோன்பு வைக்கிறது இருக்குது. அப்போ பிறை 1 தெரிஞ்சு தான் ஆகணும். அதே போல் நீங்கள் பார்க்கலாம், ரபியுல் அவ்வல் மீலாது நபி கொண்டாடுறோம் பிறை 12 அன்னைக்கு. ரபியுல் அவ்வல் பிறை 1 எதுன்னு தெரிஞ்சால் தானே 12 அன்னைக்கு மீலா ரபி விழா கொண்டாடலாம். அதே போல் ரபியுல் ஆஹிர்ல ஹவுசுல் ஆலம் மெய்நிலையை கண்ட ஞானி முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜெயிலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நினைவு தினம் ரபியுல் ஆஹிர் பிறை 11. ரபியுல் ஆஹிர் பிறை 1 எதுன்னு தெரிஞ்சாதான் 11 அன்னைக்கு நீங்கள் கர்வன் ஷரீஃப் கொண்டாட முடியும். அப்போ தெரிஞ்சு தானே ஆகணும். அதே போல் ரஜபு மாதத்தில் பிறை 27 மேராஜுடைய இரவு, ஷாபான் மாதத்தில் பிறை 15 பராத்துடைய இரவு. இதெல்லாம் பிறை 1ன்னு தெரிஞ்சால் தானே தெரியும். அப்போ ஒவ்வொரு மாதமும் தெரிய வேண்டும். ஏன் மக்கள் ஆர்வம் காட்டாண்டா காலியார் அறிவிப்பு பின்னால் வரும். ஏன் அந்த அன்னைக்கே தெரிய வேண்டிய அவசியம் இல்லையா? இடைவெளி இருக்குதே, 10 நாள் இடைவெளி இருக்குது, 20 நாள் இடைவெளி இருக்குது, 27 நாள் இடைவெளி இருக்குது, 15 நாள் இடைவெளி இருக்கும்போது பிரச்சனை இல்லை. அதனால் ஒரு ஆர்வம் காட்டத்தில் அறிவிப்பு பின்னால் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மாதமும் தெரியணும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, ஐயாமுல் பீலுடைய நோன்புகள் 3 நோன்புகள், ஒவ்வொரு மாதமும் 3 நோன்புகள். பிறை 13, பிறை 14, பிறை 15. பிறை 1 எதுவும் தெரிஞ்சால் தானே 13, 14, 15. இப்போ ஒவ்வொரு மாதம் தெரிஞ்சு தான் ஆகணும். காலியார் அழைப்பு வருங்கிறதுனால அவ்வளோ ஆர்வம் காட்டாமல் இருக்கிறாங்க. இதில் ஆர்வம் காட்டுறாங்க, ஏன்னா இது கரண்ட் விஷயங்கிறதுனால.